வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரின் சாத்தியமான மரணம் குறித்த செய்திகள் அரபு ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சுரங்க பாதையிலிருந்து வெளியேறி சின்வார் மற்றொரு சுரங்க பாதைக்கு இறங்குவதற்கு முன் சுட்டு வீழ்த்தப்பட்டார் என்பதே அரபு ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டுக் கொண்டிருக்கும் தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை? சின்வாரால் வேகமாக நடக்க முடியாது என்பது உண்மை. அது ஒன்றும் இயற்கையால் ஏற்பட்டதல்ல. சின்வார் 20 வருடங்களுக்கு முன் இஸ்ரேலிய சிறையில் கைதியாக இருந்தார். அப்போது அவரது ஒரு காலில் குதிக்காலுக்கு மேலுள்ள ஒரு நரம்பு வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் வளமை போல நடக்க முடியாது. சின்வார் தனது குடும்பத்துடன் ஒரு தரையடியே சுரங்கப்பாதையை கடந்து தப்பிச் செல்லும் காணொளி ஒன்று உள்ளது. அதிலும் அவர் நொண்டி நொண்டித்தான் நடக்கிறார். சின்வார் ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறி மற்றும் ஒரு சுரங்கப்பாதைக்கு இறங்குவதற்கு முன் சுட்டு வீழ்த்தப்பட்டார் என்று பரவலாக அடிபடும் தகவலை IDF உறுதிப்படுத்தவில்லை. சின்வார் கொல்லப்பட்ட தகவலை உறுதிப்படுத்தவோ மறக்கவோ முடியாது என்று IDF நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறியது. இன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சின்வார் மறைந்திருப்பதாக நம்பப்பட்ட இடத்திற்கு அருகே சில வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக கூறினார். சத்தம் வந்த இடம் சின்வார் மறைந்திருந்த இடமா என்று அவர் உறுதி செய்யவில்லை. IDF அவரை கொல்வதற்காக இந்த வகையான குறிப்பிட்ட படுகொலை நடவடிக்கையும் இந்த ஆதாரமும் குறிப்பிடவில்லை. மாறாக விவாதத்தின் ஒரு பகுதி பணிய கைதிகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் செய்தி அனுப்புதல் ஆகியவற்றை கையாண்டு அவரது இடைத்தரகர்களுடன் அவர் தொடர்பில் இல்லை என்ற கருத்தை சொல்கிறார்கள். அவர்கள் வழக்கத்தை விட நீண்ட காலமாக தொடர்பில் இல்லை. சில இஸ்ரேலிய அதிகாரிகள் இடைநிலை ஹமாஸ் தளபதிகளுக்கு எதிராக உளவியல் போரை பயன்படுத்த முயல்வதும் சாத்தியமாகும். டிசம்பரில் சின்வார் இறந்துவிட்டார் அல்லது காயமடைந்து விட்டார், சினாய்க்கு ஓடிவிட்டார் அல்லது அவரது நெட்வொர்க்கில் இருந்து துண்டிக்கப்பட்டார் மற்றும் இனி கட்டளையிடப் போவதில்லை என்று பல அறிக்கைகள் கசிந்தன. அவர் மறைக்கும் தந்திரத்தின் ஒரு பகுதியாக அவர் தொடர்பு கொள்ளவில்லை அல்லது கான் யூனிஸ் IDFக்கு விழத் தொடங்கிய பின்னர் ஹமாஸை உடைக்க முயற்சிக்கும் வதந்திகள் அனைத்தும் உளவியல் போர் என்று பின்னர் தெரிய வந்தது. இதில் எந்த கேள்வியும் இல்லை. இருக்கும் ஒரே கேள்வி, ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரை யாராவது சிக்க வைத்துள்ளார்களா? மறுபக்கத்தில் மற்றொரு கேள்வி, சின்வார் எப்போதும் விரும்பும் பிராந்திய போரில் இஸ்ரேலை விகாரமான முறையில் சிக்க வைத்து விட்டாரா அல்லது ஈரானையும் அதன் முக்கிய பிரதிநிதியான ஹெஸ்பொல்லாவையும் சிக்க வைத்து விட்டாரா என்பதுதான். சின்வாரின் கணக்கீடு இப்போது வரை தவறான கணக்கீடுதான். அவர் தெற்கு இஸ்ரேல் மீது படையெடுத்தால் ஹெஸ்பொல்லா, ஈரான், ஏமன், சிரிய துருப்புக்கள், மேற்கு கரை தீவிரவாதிகள் மற்றும் அரபு இஸ்ரேலியர்கள் அனைவரும் சேருவார்கள் என்று திட்டமிட்டார். அவரது திட்டப்படி ஹமாஸ் தெற்கில் படையெடுப்பதைப் போலவே ஹெஸ்பொல்லாவும் இஸ்ரேலின் வடக்கு கிராமங்களை ஆக்கிரமித்திருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. ஹெஸ்பொல்லாவின் நஸ்ரல்லா சன்னி பிரிவு ஹமாஸுக்காக அந்த அளவுக்கு இறங்க தயார் இல்லை. மாறாக ஹெஸ்பொல்லா எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இஸ்ரேலின் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது மட்டுமே ராக்கெட் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களில் பெரும்பாலும் குறியீட்டு முறையில் நடத்துகிறது. ஆரம்ப கட்டங்களில் ஹெஸ்பொல்லா கோலன் பீடபூமிகளையோ அல்லது சஃபேட் ஏக்கர் அல்லது நகாரியா போன்ற இடங்களையோ தாக்கவில்லை. ஏமன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரை வரவே இல்லை. ஏப்ரல் வரை ஈரான் ஒருபோதும் சேரவில்லை. அதன் பின்னர் பெரும்பாலும் ஒதுங்கிக் கொண்டு ஹெஸ்பொல்லாவை மட்டும் தாக்கச் சொன்னது. ஈரானின் மற்ற ஆதரவு இயக்கங்கள் அமைதியான அல்லது மூலோபாயமற்ற காரணிகளாக உள்ளன. ஆனால் ஒருவேளை 11 மாதங்கள் காத்திருந்த பின்னர் சின்வார் இஸ்ரேலி ஹெஸ்பொல்லாவுடன் ஒரு பெரிய போரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அதுவும் நடக்கவில்லை. இப்போது சின்வார் குழம்பி போயுள்ளார். அவருக்கு ஆதரவாக வீரவசனம் பேசியவர்கள் நைஸாக கைவிடுகிறார்கள். பாவம், சின்வாருக்கு யாராவது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், அவர் உயிருடன் இருந்தால்.